அனைவருக்கும் இனிய வணக்கம். சைத்தான் படத்துடைய ரிவ்யூவுடன் இணைந்திருக்கின்றோம். படம் பார்த்து வீடு வந்த எனக்கு இன்று காய்ச்சல் வந்து விட்டதென்றால் பாருங்கள், படம் எந்த தரத்தில் இருக்கும் என்று நீங்களே நினைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் படத்துடைய ரிவ்யூவில் படம் நன்றாக இருக்கின்றது என்று ஆரம்பித்து படத்திலுடைய நல்லவைகளை மட்டும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நான் சற்று வித்தியாசமாக படத்தில் இருக்கும் மைனஸ், அதாவது படத்தில் இருக்கும் குறைபாடுகளை முதலில் கூறி அதிலிருந்து ஆரம்பம் செய்ய இருக்கின்றேன். மெயினான குறைபாடு என்று பார்த்தீர்கள் என்றால் கெமிஸ்ட்ரி, அதாவது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இடையிலான அதிக ரொமான்ஸ் காட்சிகள். அந்த ரொமான்ஸ் காட்சிகளுக்கு ஈடு இணை கொடுத்து கதாநாயகன் விஜய் ஆண்டனி அவர்களால் நடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. இதற்கு உதாரணமாக சூர்யா அவர்களை கூறலாம். விஜய் ஆண்டனி அவர்கள் இரண்டாவது சூர்யா என்று கூட கூறலாம். சூர்யா அவர்களும் ரொமான்ஸ் காட்சிகளில் மிகவும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நடிப்பார்கள். அதேபோன்று விஜய் ஆண்டனி அவர்களும் மிகவும் வெட்கப்பட்டு தலைகுனிந்து நடிப்பது திரையில் அப்படியே தெரிகின்றது. அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் சைக்காலஜிக்கல் பிரச்சனைகள், அதாவது மன ரீதியான பிரச்சனைகள். பல படங்களில் வந்த பல தடவை பேசப்பட்ட பெரிய விடயங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது அப்படியே தெரிகின்றது. இவை இரண்டும் மட்டுமே மைனஸ். இந்த படத்தில் இருக்கும் ப்ளஸ்ஸை பற்றி பார்ப்போம். விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் சேர்த்து அருந்ததி நாயர் அவர்கள் சேர்த்து ரொமான்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். மிகவும் அழகாக ரொமான்ஸ் காட்சிகளாக இருந்தாலும் சரி, அழுகை காட்சிகளாக இருந்தாலும் சரி, மிகவும் அழகாக நடித்து கொடுத்திருக்கின்றார். வளமையான கதாநாயகி என்பதை தவிர்த்து இவர் பல இடங்களில் படத்தை தாங்கிச் செல்கின்றார் என்றே கூற வேண்டும். அடுத்ததாக கேமரா, வித்தியாசமான கேமரா, வித்தியாசமான லைட்டிங் என்று கூறி படத்தை கண்களுக்கு கண்ணிமைக்க விடாமல் காட்டக்கூடிய வகையில் மிகவும் அழகாக கேமரா வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு முக்கியமாக பாராட்டு தெரிவித்தே ஆக வேண்டும். அடுத்ததாக முக்கியமான பாராட்டு என்று பார்த்தீர்கள் என்றால் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, மிகவும் அழகாக கொடுத்திருக்கின்றார் விஜய் ஆண்டனி அவர்கள். அவர் நடிப்பில் மட்டுமன்றி இசையிலும் வளர்ந்து வருகின்றார் என்பதை காண்பித்திருக்கின்றார். குறிப்பாக இப்பொழுது இசையமைப்பாளர்கள் பலர் நடிகராக மாறி வருகின்றார்கள். இந்த வேளையில் நடிகராக மாறிய விஜய் ஆண்டனி அவர்களே இசையிலும் கவனம் செலுத்தி, நடிப்பிலும் கவனம் செலுத்தி சிறந்த படைப்புகளை தகுந்த வகையில் கொடுத்து வருகின்றார். அடுத்ததாக கூற வேண்டுமென்றால் ஸ்க்ரீன் பிளே. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வேகமாக ஓடி மெதுவாக நின்று, வேகமாக ஓடி மெதுவாக நின்று, கிளைமேக்ஸ் என்று சொல்லி அனைத்திலும் மிகவும் தெளிவான ஸ்க்ரீன் பிளே அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் படத்தின் முதல் பாதியில் செலுத்திய கவனம் இரண்டாம் பாதிக்கு முழுமையாக செலுத்தப்படவில்லை என்பதுதான் கவலைக்குரிய உண்மையாக அமைகின்றது. ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் வந்த கண், காது, மனம் என்று மூன்றையும் ஒருநிலைப்படுத்தி வாங்கிய பாப்கார்னை படத்தின் இரண்டாம் பாதியில் உண்டு முடிக்க வைக்கும் நல்லதோர் திரைப்படம். திரையரங்குகளுக்கு சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுடன் பகிரவும் மற்றும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.